ஹாய் ஹலோ எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி பாக்கியம் சேனல். இன்றைக்கி வந்து ஹவு டு ஹேண்டில் நெகட்டிவ் சுச்சுவேஷன் அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன். நம்ம யாரோ ஒருத்தர் கூட சண்டை போட்டுடுறோம். சண்டை போடுறது மூலமாக அவங்க பேசினதையே நம்ம நினச்சிட்டே இருக்கிறோம். அதனால வந்து டிப்ரெஷன் ஆகுது. என்னோடய ஹெல்த்தே அஃபெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு டென்ஷன் ஆகுது. இந்த நிமிஷம் நான் வந்து நினைக்கிறது வந்து என்னென்னா, இதுலேருந்து நான் வெளியில் வரணும், ஏதோ ஒன்று பண்ணி என்னோடய மைண்டை சேஞ்ச் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாஸ்டில் நடந்த நமக்கான பாசிட்டிவான திங்ஸ் நிறைய இருக்கும். நம்ம ஹாப்பியாக இருந்த மொமெண்ட் எக்கச்சக்கமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கலாம். நம்ம அம்மாவோட, ஃப்ரெண்ட்ஸோட, இல்லை ஹஸ்பண்டோட, இல்லை ஒய்ஃபோட, யார் கூட இருந்த மொமெண்ட் ஹாப்பியாக இருந்துச்சு நினச்சி பார்க்குறது மூலமாக இப்போது இதில் இருந்து உங்களால் கண்டிப்பாக வெளியில் வர முடியும். இல்லை அட் ப்ரெசண்ட் எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை நான் செய்கிறது மூலமாகவும் வெளியில் வர முடியும். எனக்கு என்ன பிடிக்கும். ஸோ அதுதான் சொல்கிறது, எல்லோரும் உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்றதை. பிடிச்ச ஃபுட் சாப்பிட்றது மூலமாக சில பேருக்கு டென்ஷன் கம்மியாகும் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் மத்தியானம் அதுக்காக பிடிச்ச ஃபுட் வந்து அதிகமாக சாப்பிட்றக்கூடாது. அதுவுமே உடம்புக்கு கெடுதல். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் மத்தியானம் லஞ்ச் எடுத்துக்க போகிறீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சதா அதை நீங்கள் ரசித்து சாப்பிட்றது மூலமாகவும் நிறைய பேருக்கு வந்து மாறும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன இருக்குது. எனக்கு ட்ராயிங் பண்ணால் நான் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவேன் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இப்படி 4 செவத்துக்கு உள்ள 4 செவத்தை தாண்டி உங்களால் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இன்றைக்கி இப்போது என்ன பண்ண முடியும் அதை நீங்கள் பண்ணணும். அதனாலையும் வந்து நீங்கள் நெகட்டிவான சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர முடியும். அடுத்தது தேர்ட் வந்து ஃப்யூச்சரில் நான் இப்படி தான் இருக்கணும்னு உங்களுக்குள்ளே இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு லைஃப் இப்போ கிடச்சிட்டு அதை தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கணும். இது இப்படி நினைக்கிறோமே, இது என்ன நடந்துருவா போகுது, அந்த தாட்லாம் வேணாம். இப்போது நீங்கள் நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியில் வரணும். அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக வெளியில் வர முடியும். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு நம்ம நிறைய ஸ்டோரிஸ் வந்து படிச்சிருப்போம். ஒரு ஏஞ்சல் வந்தாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, நிறைய விஷயங்கள் கஷ்டப்படுற பையனுக்கு கொடுத்தாங்க, அதனால் அவங்களோட வாழ்க்கையே மாறிச்சு. இந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது வந்து நல்லாயிருக்கும். எத்தனை பேர் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். அது பார்க்கும்போதும் கேட்கும்போதும் நல்லாயிருக்கும். நம்ம டிவி சீரியல்ஸ் நிறைய வந்து அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஜீபூமை பென்சில் வச்சுட்டு அந்த இதை ட்ரா பண்ணால் நமக்கு அந்த பொருள் அப்படியே கிடைக்கும். அப்படி கூட நினச்சி பாருங்களேன். ஆனால் வந்து இந்த நெகட்டிவ்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். அதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்க. நடக்காததெல்லாம் செகண்ட்ரி. சரி, அதை விட்டுட்டு இப்படி நினைங்க. இது வந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்ட்டு கேட்குறதுக்கு வந்து ஒரு சைல்டிஷாக இருக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்குள்ள ஹாப்பினஸை வந்து அதை க்ரியேட் பண்ணும். உங்களோட இந்த நெகட்டிவ் தாட்டை போக வச்சிடும். அதுதான் வந்து உண்மை. சீரியஸாக நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா வந்து நிஜமாலே மாறும். இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லிக்க வரும்போது, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ளே என்னென்னா மோர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்போ என்னென்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் நடக்காதச்சா வந்துட்டு நமக்கு வந்து சண்டைகள் வர ஆரம்பிக்கும். அவங்க இப்படி பண்ணலையேன்றது. ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது எல்லாராலையும் 24 ஹவர்ஸும் நமக்கு பிடிச்ச, நம்ம லவ் பண்ணுறவங்களா இருந்தால் கூட நமக்கு பிடிச்ச விஷயத்தையே பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அவங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஃபினான்ஷியலாக நான் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. அண்ட் ஒர்க்லேயும் என்னோடய ஒர்க்கில் நானே பார்த்துக்குவேன், நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை சொல்கிறோம்ல. அப்போ ஹாப்பினஸ்க்கு மட்டும் ஏன் நம்ம யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க முடியும். அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணி தான் என்னை ஹாப்பியாகணும் இல்லை. அவங்க எனக்கு சாரீ கிஃப்ட் கொடுத்தா தான், அவங்க என்னை வந்து ஜாலியாக பார்த்துக்கிட்டா தான். ஏன் நம்மளை ஜாலியாக பார்த்துக்க முடியாதா? துக்கமோ சந்தோஷமோ அது எனக்கு நானே க்ரியேட் பண்ணிக்க முடியுங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் வாங்க. டிபெண்டன்சி, ஹாப்பினஸ்க்கு நான் இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி எப்பயுமே இருக்க மாட்டேன் அப்படின்றதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தெளிவு இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்படி நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஏதோ பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இப்போது அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். மற்றவங்கள போய் ஒரு பர்சனாக சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் அதை விட்டுறலாம். ரொம்ப ஈஸியானது என்னது, நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ ஓகே அப்படின்னு விட்டுட்டு நம்மளை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம போயிட்டுருக்கிறது தான் நல்ல வழி. அதாவது பாம்புக்கிட்ட போய் நீ கொத்தாத அப்படின்னு சொல்லி போய் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம டைம் வேஸ்ட் இல்லையா? அதனால் நம்ம இது மாதிரி போனோன்னா ஓகே. நம்ம லைஃப்க்கு எது நல்லது,
நம்மளோட கோல் பார்த்து போகிறது தான். ஸோ இந்த மாதிரி போனாலும் வந்துட்டு நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். இவ்வளோ தான். ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.